ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய வீக்லி அப்புறமா மந்த்லி ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால கிச்சனில் வேலையை நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிறது தான். ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை அரைச்சி வச்சிடலாம். மேக்ஸிமம் நாங்கள் மார்னிங் இட்லி தோசை அந்தளவு சாப்பிட மாட்டோம். ஸோ நைட்டு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு இட்லி வேணும். கடைகளில் மாவு கிடைக்க தான் செய்கிறது, ஆனால் அது வீட்டில் அரைக்கிற மாதிரி அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ 4 கப் அரிசி 1 கப் உளுந்து போட்டு அரைச்சி வச்சேன் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இந்த மாவு போதுமானதாக இருக்கும். மாவை மொத்தமாக வெளியில் வச்சு புளிக்க வைக்க மாட்டேன். அப்படி வச்சா ஒரு வாரத்துக்கு பயங்கரமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் நைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா நைட்டு இட்லி தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ணி வைப்பேன் அப்படின்னா, தேங்காய் டைம் இருக்கும்போது துருவி ஃப்ரீசரில் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி தேங்காய் அதிகமாக இருந்தது அப்படின்னாலுமே துருவி ஃப்ரீசரில் வச்சுருவோம். எனக்கு தேங்காய் துருவ அந்த அளவுக்கு வராது, அம்மா தான் துருவி கொடுப்பாங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பொரியலுக்கோ கீரைக்கோ கூட்டுக்கோ எடுத்து சட்டுன்னு சமைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எலுமிச்சம்பழம்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு அதை கட் பண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டப்பாவில் நல்லா வடிகட்டி ஃப்ரீசரில் வச்சுருவேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம். பிரியாணி அந்த மாதிரிக்கெலாம் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பழத்தை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அது அப்படியே காஞ்சி போயிடும். எதுக்குமே யூஸ் ஆகாமல் தூக்கி தூர தான் போடுவோம். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக புளி காய்ச்சல் எப்படியாவது ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா மதியம் ஆக்கிற சாதம் ஏதாவது மிச்சம் ஆனது அப்படின்னா அதை நைட்டுக்கு கொஞ்சம் அந்த புளி தொக்கு மட்டும் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த தொக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சிம்பிளாக எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு கடகடன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, வரமிளகாய், அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா வெந்தய பவுடர் வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன் வெந்தயத்தை, அதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வெளியவே வச்சிடலாம். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அது பாட்டுக்கு இருக்கும். சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சமாக ஆறின சாதத்தை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டா ஜம்முன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தான். இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 வாரத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும். சட்டுன்னு இட்லியோ தோசையோ சாப்பிட்டுக்கலாம். பாப்பா சட்னி சாம்பார்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டா. பொடி தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுக்குருவா. அதே மாதிரி குழம்பு எதுவும் இல்லை அப்படின்னா சப்பாத்திக்கு கூட நாங்கள் இந்த இட்லி பொடியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் எப்படி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு கடகடன்னு சொல்லி முடிச்சிடுதேன். கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இடைவெளி விட்டு நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து குறப்பாக வேணும் அப்படின்னா அப்படி அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நைஸாகவும் அரைச்சி நல்லா ஆற விட்டு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப நாளைக்கு அது பாட்டுக்கு இருக்கும், கவலை வேண்டாம். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு அரைக்கிறது தான். எங்கள் வீட்டில் கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். அதனால் மாதம் மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெயில் அடிக்கும்போது இந்த கோதுமையை நல்லா வெயிலில் சுள்ளுன்னு காய போட்டு அதுக்கப்புறம் தூசி மண் கல் ஏதாவது இருக்கா அப்படின்னு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமாவுமே அம்மா கொஞ்சம் நேரம் நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சுட்டு தான் அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நானும் பாப்பாவும் மேலே போனதுக்கப்புறம் தான் அம்மா பார்ப்பாங்க. இல்லைன்னா பாப்பா பார்க்கவே விட மாட்டா. அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு அதெல்லாம் உரித்து வச்சுக்கிறது தான். அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2 நாளைக்கு தேவையான வெங்காயத்தை மட்டும் உரித்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். 2 நாளைக்கு மேலே வைக்க மாட்டோம். ஒரு வேளை உரித்து வைக்கல, அவசரமாக உரிக்கணும் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உரித்து குழம்புக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிடுவோம்.
அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னா, அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும் போதாது. எந்த காயை முதல்ல யூஸ் பண்ணணும், எந்த காயை வச்சு யூஸ் பண்ணணும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சாம்பார் தான் வைக்கும் அப்படின்றதுனால சாம்பார் அப்புறமா கூட்டுக்குன்னு காய்கறி சீக்கிரமாகவே காலியாயிரும். அதனால் ஒரு வாரத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பருப்பு, பயறு, உளுந்து இது ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா, நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்போது மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் காய போட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவோம். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே வண்டு, புழு எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொடி அரைக்கிறது தான். மேக்ஸிமம் சாம்பார் தான் வைக்கிறோம் அப்படின்றதுனால குழம்பு மிளகாய்த்தூள் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அரைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு தாராளமாக வரும். இந்த மசாலாவை நாங்கள் புளிக்குழம்பு, மீன் குழம்பு அப்புறமா கறி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவோம். நான் இது வரைக்கும் மசாலா அரைச்சதில் எனக்கு அரைக்கவும் தெரியாது, மெஷர்மெண்ட்டும் தெரியாது. பாட்டி தான் எப்போயுமே எடுத்து அளந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அதை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மாவு மில்லில் கொண்டு போய் நல்லா அரைச்சிட்டு அதையுமே சூடெல்லாம் போனதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவோம். இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்புமே சேர்த்து போட்டு அரைப்பாங்க. ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால. மிளகாய் வத்தல் வறுக்கக்கூடாது. நல்லா வெயிலில் போட்டு சுள்ளுன்னு காய வச்சணும். அந்த வத்தலை எடுத்து ஒடிச்சு பார்த்தா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மல்லி விதையை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவாங்க. அப்புறமா அந்த மஞ்சள், ஜீரகம் அதெல்லாம் நம்ம அந்த கொத்தமல்லியை வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சூட்டில் மட்டும் போட்டு வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. மாவு மில்லையுமே கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. தேவைக்கானது மட்டும் கொஞ்சம் இன்னொரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி வைக்கிறது தான். ஸோ ஏலக்காய் வாங்கி கொஞ்சம் இந்த பிரியாணிலாம் செய்யறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா, அதை ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுருவோம். ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏலக்காய் பவுடர் போட்டு வைப்போம். ஏலக்காவை தனியாக ஜாரில் போட்டு அரைக்கிறத விட கொஞ்சம் அது கூட ஜீனி போட்டு ஏலக்காவையும் கொஞ்சம் காய வச்சு அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். ஸோ வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். புளி காய்ச்சல் அப்புறமா வெந்தய குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டுக்கிடுவேன். நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஊறுகாவுக்குமே யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ காலியாக போகுது. காலியானதுக்கு அப்புறமா மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்ததை என்ன பண்ணி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு இருக்கு இல்லையா, அதையுமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிடுவேன். அந்த சூட்லேயே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையுமே லைட்டாக பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். பாப்பா இனிப்பு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டா. மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காரம்தான், உப்பு போட்டு தான் சாப்பிடுவா அப்படின்றதுனால இந்த பெப்பர் காரம் மட்டும் போட்டு அவளுக்கு கொடுப்பேன். அதனால் எங்கள் வீட்டில் அதிகமாகவே மிளகுத்தூள் தேவைப்படும். அதனால் அதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் எப்போயுமே கொஞ்சம் கோதுமை மாவும் தனியாக போட்டு வச்சுக்கிடுவேன். பெரிய டப்பாவில் போடுறத விட இந்த மாதிரி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் இல்லையா, கொஞ்சம் அப்படின்னா அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து போட்டு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவுலாம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபில்லிங் தான். ஸோ ஏதாவது திங்ஸ் காலியாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அதை வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போட வேண்டிய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிடுவேன். சமையல் பண்ணும்போது ஏதாவது காலியாக போயிட்டு அப்படின்னா அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கும். அதுவும் அவசரமாக சமைக்கும் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அதனால் ரீஃபில்லிங் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்குவேன். எண்ணெய் கிண்ணெல்லாம் எதுவும் நான் ஊற்ற மாட்டேன். தண்ணி மட்டும்தான் ஊற்றி அரைச்சி வைப்பேன். ஒரு 2 வாரத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும். கலர் எதுவுமே இது வரைக்கும் மாறினது கிடையாது. அதனால் நான் லைட்டாக மட்டும் தான் தண்ணி ஊற்றுவேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட மாட்டேன். அதையுமே நல்லா அரைச்சி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிருவேன். கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுருவேன். அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ணி வைப்பேன். என்னோடய குக்கிங் ஈஸியாக முடியணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோலாம் ஒரே நாளில் எடுத்தது கிடையாது, செய்யும்போது எடுத்துக்கிட்டது. இது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.